ஒரு நாள் பள்ளியின் காலை பிரார்த்தனை கூட்டத்தில் தலைமை ஆசிரியர் ஒரு அறிவிப்பு செய்தார். ஒவ்வொரு மாணவரும் தன் அம்மாவின் பெயரில் ஒரு மரக்கன்று நட வேண்டும் என. அந்த வார்த்தைகள் குமாரின் மனதில் விதை போல் விழுகின்றன. தன் அம்மாவுடன் ஆசிரியர் துணையாக லட்சுமி என்று பெயர் சூட்டிய ஒரு சிறு வேப்பங்கன்றை அன்போடு நட்டான். ஆண்டுகள் நகர்கின்றன, கன்றும் வளர்கிறது, குமாரும் வளர்கிறான். மரத்தில் காக்கைகள் கூடு கட்டின, பறவைகள் பாடின, சிறுவர்கள் விளையாடினர், பெரியவர்கள் கதை பேசினர். ஒரு நாள் வாழ்க்கை திடீரென மாறியது. குமாரின் அம்மா மருத்துவமனையில் உயிர் போராட்டத்தில். வலியால் உடைந்த குமார் தனது அம்மாவின் பெயர் சூட்டிய அந்த மரத்தை அணைத்துக் கொண்டு கண்கலங்கி பிரார்த்தித்தான். அம்மா பெயரில் வைத்த மரம் அனைவருக்கும் பயன் தருகிறது, அதுபோல அம்மாவையும் காப்பாற்றென்று. அந்த வேளை அற்புதம் போல அம்மாவின் உடல் நிலை மேம்படத் தொடங்கியது. குமாரின் கண்களில் நம்பிக்கையின் ஒளி மீண்டும் பிறந்தது. ஒரு வாரம் கழித்து அம்மா பூஜைக்கான பொருட்களை எடுத்துக்கொண்டு தன்னை காப்பாற்றிய கடவுளை வணங்க கோயிலுக்கு செல்ல தயாரானார். ஆனால் குமார் அம்மாவின் கையை பிடித்து அந்த பெரிய வேப்ப மரத்திற்கு அழைத்துச் சென்றான். அங்கு சென்று இயற்கை நம்மை காக்கும், மரங்களை நடுவோம், லட்சுமி குடும்பத்தார் என்று எழுதப்பட்ட பலகையை மரத்தில் கட்டினான். அந்த செயல் கிராமம் முழுவதையும் தூண்டுகிறது. ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் அனைவரும் சேர்ந்து மரக்கன்றுகளை நடத் தொடங்குகிறார்கள். சில மாதங்களில் பசுமை மீண்டும் உயிர் பெறுகிறது. கிராமம் முழுக்க மரங்கள், நோய்கள் குறைந்தன, ஆரோக்கியமாக வாழ்ந்தனர். ஒரு மரம் ஒரு உயிரை காப்பாற்றும். இயற்கை நம்மை காக்கும், நாமும் இயற்கையை காப்போம்.